பெரியவா சரணம். இன்னைக்கு ஜூன் 3. பெரியவா இங்கே இருக்கா? இன்னைக்கு தலைப்பு ஆச்சாரியாரின் மேன்மை. நிறைய அனுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்த சுத்தி, அதாவது மனம் சுத்தமாக இருத்தல். நிறைய அனுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்த சுத்தியுடன் பொருள் பற்று இல்லாமல் திருப்தி உடையவனாக இருக்கும் ஒருவன் மற்றவர்கள் வீட்டு பிள்ளைகளை தன் பர்ணசாலையிலேயே, அதாவது காய்ந்த இலைகளால் ஆன குடிசை, ரிஷிகள்லாம் அங்கே தான் தங்குவாங்க, பிள்ளைகளை தன் பர்ணசாலையிலேயே வைத்து கொண்டு முழு நேரமாக வித்யாதானம் செய்து வந்தால்தான் அவன் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்து போற்றுதலுக்கு உரியவனாக திகழ முடியும். நன்றாக விஷயம் தெரிந்த புத்திமான் என்பதற்காக மட்டுமே ஒருவனை தெய்வமாக நினை, அவனிடமே உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடு என்றால் யாராவது கேட்பார்களா? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக சிந்தனை, பிறர் வீட்டு குழந்தைகளும் தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கும் அருள், இயல்பு முதலியவும் இருந்தால்தான் சிஷ்யர்கள் அவனை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இதை போல வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. பெரியவா சரணம். தேங்க்யூ.